அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். அதுலயே உங்களுக்கு இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ அதனால இயற்பெயர் வந்து அவருடைய பெயர் வந்து கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 13/4/1930, 8/10/1959. 13/4/1930, 8/10/1959. பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கபடுத்தான் காடு. செங்கப்படுத்தான் காடு. கல்யாண சுந்தரம் முறையாக யாரிடம் கல்வி கற்றார், பாடம் கற்றார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனிடம் கல்வி கற்றார். எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வலதுகைன்னு யாரு பாரதிதாசனால் யார் புகழப்பட்டா அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்ல தொகுத்தவர் யார் அப்படின்னா இவர்தான். சரிங்களா? பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்ல தொகுத்தவர் இவர்தான். மக்கள் கவிஞர் என்று மக்களால் அன்போடு புகழப்பட்டவரும் இவர்தான். மக்கள் கவிஞர் என்று மக்களால் அன்போடு புகழப்பட்டவரும் இவர்தான். சரிங்களா? சோ பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்களை தொகுத்தவரும் மக்கள் கவிஞர் என்று மக்களால் அன்போடு புகழப்பட்டவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாட்டுப்புற பாடல் மெட்ல நாட்டம் கொண்டவர் இவரு. அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. யார கோட்டைன்னு சொன்னாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கோட்டைனும், தன்னை அதாவது உடுமலை நாராயண கவியாகிய தன்னை பேட்டை அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொன்னவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? முதல் பாடல் நல்லதே சொன்னான் நாத்திகன் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அவருடைய வரிகள். சரிங்களா? நல்லதை சொன்ன நாத்திகனா அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து சினிமாவில் இருந்து 9 ஆண்டுகள், அதாவது 1951 இருந்து 59 வரையிலும் சினிமால இருந்திருக்காரு. மொத்த திரைப்பட பாடல்கள் வந்து 56 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஏன் 59 வருடம் தான் இருந்தார் அப்படின்னா 59ல அவர் இறந்துட்டார். அதனால ஒரு 59 வருடம் தான் சினிமால இருந்தாரு. மொத்த திரைப்பட பாடல்கள் எத்தனை எழுதியிருக்கிறார் அப்படின்னா 56 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு முதலா 1954ல பாடல் எழுதினாரு. பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். திரை இசை திருவள்ளுவர் அப்படின்னு இவருடைய சிறப்பு பெயர்களால இவர் போற்றப்படுகிறார். பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. திரை இசை பாடல்கள்ல சமுதாய நோக்க ஏற்றி வைத்து பாடிய கவிஞர்கள் தலைமகன் இவர்தான். அதாவது திரைப்பட இசை பாடல்கள்ல ஒரு சமுதாயத்த நோக்கத்தோட பாடல்களை பாடியவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். உழைக்கும் மக்களினுடைய துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தமது பாடல்களை புகுத்தியவரும் இவர்தான். உழைக்கும் மக்களுடைய கஷ்டங்களை, அவர்கள் படுகிற துன்பங்களை, துயரங்களை, பொது உடைமை சிந்தனைகளையும் அவருடைய பாடல்கள்ல புகுத்திருக்கிறாரு. எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். இவருடைய பாடல்களுடைய சில மேற்கோள்கள்: ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள்ல மிக முக்கியமான சில மேற்கோள்கள் இதெல்லாமே. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத ஒரு கோழையோட சேராத அப்படின்றத ஒரு பாடலுடைய மேற்கோள்களை நம்ம பார்க்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். இன்றைக்கும் ஒருவேளை ஒரு அரசு பணியில நான் இருக்கணும், ஒரு அதிகாரியா ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு கூட நீங்க அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா கனவும் ஒரு நாள் நிச்சயமா என்ன ஆகும்? நனவாகும். காயும் ஒரு நாள் என்னவாகும்? கனியாகும். காய் காயாகவே இருந்துடாது, நிச்சயமா ஒரு நாள் அது என்னவாகும்? கனியாகும். கனவு கனவாகவே இருந்து விடாது, நிச்சயம் அதுவும் என்ன ஆகும்? நனவாகும். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். துன்பத்தை வெல்லக்கூடியது கல்வி, சோம்பலை கொள்ளும் திறன் அதை நம்ம என்ன பண்ணிடணும்? பெற்றிடணும். இதெல்லாம் வந்துட்டு அவருடைய மிக முக்கியமான பாடல்களுடைய வரிகள். அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, இது எல்லாமே திரை இசை பாடல்களுடைய மிக முக்கியமான பாடலுடைய மேற்கோள்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய மிக முக்கியமான சில பாடலுடைய மேற்கோள்கள் இவைகள். ஓகே. ஸோ இதுவரையிலும் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனை குறித்து பார்த்தோம். ஸோ பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு. இவருடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் இவரை சொல்றாரு எனது வலதுகை அப்படின்னு சொல்றாரு. மக்கள் கவின்னு போட்டிருப்பார். பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்கள்ல நிறைய தொகுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி சமூக நல கருத்துக்களை சொல்றாரு. அவர் கோட்டை நான் பேட்டைன்னு யாரு சொன்னா? உடுமலை நாராயண கவி.
நல்லதை சொல்லலாம் ஆத்திகனா அப்படின்றதையும் எழுதுறாரு. சினிமாவில் இருந்தது 9 ஆண்டுகள். எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னா 56 பாடல்கள். படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு 1954ல பாடல் எழுதியிருக்கிறாரு. பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர்னு சொல்லலாம். திரை இசை பாடல்கள்ல சமுதாய நோக்கத்த மெயினா அதிகமா ஏற்றி வைத்து பாடிய கவிஞருள்ள தலைமகன் இவர்தான். அப்புறம் உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும், சமுதாய பொது உடைமை சிந்தனைகளையும் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்கிறாரு. ஸோ இந்த பாடலுடைய வரிகள்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாடலுடைய மேற்கோள். நன்றி. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க. எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கனவுகள் நனவாகட்டும். வெற்றியுடன். நன்றி.